ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரைக்குடி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, வரமிளகாயை இப்படி ஒன்று ரெண்டாக பிச்சு பிச்சு வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க மிளகாயை நான் உள்ளே போட்டுறேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் விதையோடு போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காரம் பிடிக்கும்னு. உங்களுக்கு வேணான்னா விதையெல்லாம் தட்டிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகா செவந்ததும் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ரெண்டாக அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தூளெல்லாம் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், சிக்கனை நான் 3/4 கிலோ எடுத்துருக்கேன் இன்றைக்கி. நான் ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டா தேங்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த மிளகாயோட சாறு, தேங்காய், சிக்கன் எல்லாத்துலேயும் இறங்கியிருக்கு. சிம்பிளான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. உங்களுக்கு கிரேவியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு சைட் டிஷ் மாதிரி பண்ணிக்கலாம். இது நான் போய் இட்லிக்கு பண்ணியிருக்கேன், அதனால் இந்த தண்ணி தேவை. இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.